இயேசு பணி வாழ்க்கை தொடங்குதல். இயேசு சாத்தானின் சோதனையில் விழாமல் கலிலேயாவிற்கு வந்தார். இது அவர் வாழ்ந்த ஊராகும். தூய ஆவியின் வல்லமையினால் ஒவ்வொரு இடம் சென்று போதித்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினார்கள். இயேசு தாம் சிறு வயதில் வாழ்ந்த நசரேத்து என்னும் ஊருக்கு போயிருந்தார். ஓய்வு நாளில் கடவுளை வணங்கும்படி ஜெப கூடாரத்துக்கு சென்றார். அங்கே இருந்த தலைவர்கள் ஏசேயா இறைவாக்கு சுருளை இயேசுவிடம் கொடுத்து அதை வாசிக்கும்படி சொன்னார்கள். எனவே இயேசு அதை திறந்து அவர்களுக்கு வாசித்தார். அதில் இவ்வாறாக எழுந்திருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இந்த சமயத்தில் கடவுள் நமக்கு தயவாய் உதவி செய்வார் என்று வாசித்தார். இயேசு அதை வாசித்து முடித்து உட்கார்ந்ததும் எல்லோரும் அவரை கூர்ந்து கவனித்தனர். மெசியாவை பற்றி அவர் வாசித்தார் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறிற்று என்றார். எல்லோரும் அவரை பற்றி ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் மகன்தானே என்றார்கள். அவர்களுக்கு இயேசு சொன்னது: சொந்த ஊரில் ஒரு இறைவாக்கினரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுக்குள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். பின்பு இயேசு கலிலேயா ஊர் முழுவதும் போனார். அங்கே திரளான மக்கள் வியாதியாய் இருந்தவர்களையும் முடியாதவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களில் சிலர் பார்க்க முடியாமலும், நடக்க முடியாமலும், கேட்க முடியாமலும், பேச முடியாமலும் இருந்தனர். இயேசு அவர்களை குணமாக்கினார். மேலும் பிசாசு பிடித்திருந்த பலரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அசுத்த ஆவிகளை இயேசு வெளியேறும்படி கட்டளையிட்டார். அவைகள் வெளியே போனது. சில ஆவிகள் சத்தமாய், நீ கடவுளுடைய மகன். அங்கே இருந்த மக்கள் ஆச்சரியப்பட்டு கடவுளை துதித்தார்கள். பின்பு திருத்தூதர்கள் என்று அழைத்த 12 பேரை இயேசு தேர்ந்தெடுத்தார். அந்த திருத்தூதர்கள் இயேசுவோடு சென்று அவரிடமிருந்து அனைத்தையும் கற்றுக்கொண்டனர்.